பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி அவங்க அப்பாவை நிற்க சொல்லி ராஜி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் அப்பா என்னோட கல்யாண விஷயத்தில் இதுதான் நடந்துச்சு, நான் சொன்னது உண்மைதான்ப்பா, நான் எந்த பொய்யும் சொல்லலை. கதிர் நான் என்னோட உயிர் போகக்கூடாது, உங்கள் மான மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் கதிர் என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர மற்றபடி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்லைப்பா. இன்னைய வரைக்கும் நான் அந்த குடும்பத்தில் நல்லா தான் இருக்கேன், என்னை நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். நான் எத்தனையோ தடவை என்னோட கல்யாண விஷயத்த நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் நானும் பார்த்தேன். ஆனால் எனக்கான நேரமும் கிடைக்கல, சுச்சுவேஷனும் அமையலை. ஆனால் நான் நேற்று கிடச்சிருச்சு, அதனால தான்ப்பா நான் எல்லா உண்மையும் சொன்னேன். தயவு செஞ்சு நம்ம என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தயவு செஞ்சு இன்னும் நினைக்காதீங்கப்பா. அத்தை குடும்பத்தை பழி வாங்க வேண்டான்னு சொல்லி அண்ணங்கிட்டே சொல்லுங்கப்பா. அண்ணன் கண்டிப்பாக வெளியே வந்துடுவாருப்பா, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேல் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு, எதுவுமே அவரும் பேசலை. அப்புறம் ராஜி பேசிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கப்பா. நான் அரசி எந்த சூழ்நிலையில் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே சூழ்நிலையில் தான் நானும் இருந்தேன். அரசு என்னால் என்னை மாதிரியே ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் என் கூடயே இருந்த அரசிக்கு இந்த நிலமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் என் அண்ணனாலே வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. தயவு செஞ்சு அண்ணங்கிட்ட சொல்லுங்கப்பா, இனிமேல் அத்தை குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி இறங்க வேண்டான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்களோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க. அதை ராஜி முத்துவேல்கிட்ட பேசுகிறத சக்திவேல் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போகவும் கதிர் வா போகலான்னு காலையிலேருந்து ஒரு டீ கூட குடிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்குமேனு, என்ன எங்கள் அப்பாட்ட என்ன பேசுனேன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கும். அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கவுமே ராஜி கேட்குறாங்க, என்ன உனக்கு அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சோன்னு பேசுனேன்னு கூட எதுவுமே கேட்கவே மாட்டேற அப்படிங்குமேனு, இல்லை எனக்கு இப்போதைக்கு ஆப்போ சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் என் மண்டைக்குள்ளே ஏற்றுற மாதிரி ஐடியா இல்லை, வா போய் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கும். அத்தை திட்டுவாங்களே அப்படிங்கும். அம்மாட்ட கூட சொல்ல வேண்டாம், நம்ம போய் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம மீனாவும் செந்திலும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. செந்திலோட பர்ஃப்யூம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோடத குடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வராங்க. கொஞ்சமாக அடிங்க, ரொம்ப அடித்து தீர்த்துப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் ஒழுங்காக குளிக்கணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரோமேனு, என்னன்னே பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கும். மீனாவோடதுனே அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்தோடனே என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே உடனே அரசி சொல்கிறாங்க, என்ன ஏப்பா எங்களுக்கு அண்ணன் போட்டிருக்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வாடை அடிக்குது, உங்களுக்கு வேறு எதுவும் வாடை அடிக்குதா அப்படிங்குமேனு, ஓ அதுதான் துரை சென்ட்டு போட்டிருக்கிறாராக்கும், அதுக்கு கொஞ்சமாக போட்டாத்தே ஆகும், இப்படி அள்ளி தெளிச்சா அது அப்புறத்தே இருக்கும், நாத்தம் தான் அடிக்கும் அப்படிங்கும். மாமா அது என்னோடது மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அம்மா யாரோடதாக இருந்தால் என்னம்மா அளவாக போடணும்மா, இப்படியே ஒரே நாளில் அம்பட்டியமா போட்டு இது பண்ணுறது அப்படிங்குமேனு உடனே நம்ம மீனா ஆமாம் மாமா அதைத்தான் நானும் சொன்னேன், அளவாக போடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரிங்க உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் செந்தில் சொல்கிறாரு, இந்த சம்பளம் மட்டும் வரட்டும், நான் 10,000 ரூபாய்க்கு பர்ஃப்யூம் வாங்கி அவர் மூக்கு மேலேயே அடிக்கிறேன் அப்படிங்குமே. பாண்டியன் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு. வரவுமேனு என்ன சொல்கிறாங்க, நம்ம செந்தில ஆமாடா நீ 10,000 ரூபாய்க்கு சென்ட்டு வாங்குவ, 10,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குவ, இப்போ தான் என்னமோ அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற அர்ப்பனுக்கு காலம் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்குமேனு, அதெல்லாம் நான் ஒன்றும் செருப்பெல்லாம் வாங்குவ நீ எல்லாமே வாங்குவ அப்படிங்குமே. சரி கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீனாவே செந்திலையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, எப்பா என்ன உங்கள் துறைக்கு லோன் வாங்கணும்னு சொன்னார்ல, என்னாச்சு எதுவுமே ரெடி பண்ணாமல் இருக்காங்க, ரெடி பண்ண சொல்லு நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்குமே.
அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கவுமேனு உடனே கோமதி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் அப்படி எதை வச்சு தான் நீ வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு ஏதோ ஒன்று நான் எப்படியா நான் ரெடி பண்ணிக்கிறேம்மா நீங்கள் பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களும். உடனே சரி நான் பேசி வர சொல்கிறேங்க அவங்ககிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து மயில் வந்து அவங்க சரவணன் வந்து வீட்டில் ரூமில் உட்காந்துருக்காரு. உட்காந்து குழந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கோமேனு மயில் வர்றாங்க. வரவுமேனு என்னம்மா யாருக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கவுமேனு வேகமாக ஃபோனை படிங்க பார்த்துட்டு குழந்த ஃபோட்டோவா அப்படின்ட்டு ஏமாம்மா இப்போ ஏன் பொழுதன்னைக்கு குழந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கவுமேனு எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கும். ஆமாம்மா எனக்கு கூட ஆசையாக இருக்குது, எனக்கும் குழந்தையெல்லாம் நம்ம ஸ்கேன் எடுக்க குழந்தையெல்லாம் நம்மளுக்கு அசைவெல்லாம் தெரியும்ல அப்படிங்கவும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைக்கு கிளம்பும்போது சரி உனக்கு என்ன வேணும் மயில் அப்படிங்கவுமே இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மயிலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், சரி நம்ம வீட்டுக்கார் நம்ம மேலே பாசமாக இருக்காரு, கோபத்தை மறக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே இங்கே என்னடானா முத்துவேல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சக்திவேல் அங்கேருந்து வந்து எங்கனே போயிட்டு வந்த அப்படிங்குமேனு வெளியே ஒரு இடத்துக்கு குமார் விஷயமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்குமேனு ஏனே போய் சொல்கிறேன் உன் மகளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுனே அப்படிங்கும். சக்தி நீ தேவையெல்லாம் பேசாத சக்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருந்தேன், வக்கீலை பார்த்துட்டு வரும்போது ராஜி பார்த்து பேசுச்சு அவ்வளோதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படி. நல்லா தான் இருக்குனே நீ குமாரை பற்றி எதுவுமே நீ நினைக்கிறதே இல்லை, நீ வந்து உன் மகளை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. உடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க உடனே மாதிரி நீ இங்கே பாரு எங்கள் அண்ணனோட மகளும் மருமகனும் வருவாங்க, இன்னும் நீ இப்படியே அவங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டே இரு, நம்ம பிள்ளை கேடு கட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமேனு முத்துவேலுக்கோ வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. உடனே வடிவு சொல்கிறாங்க என்னத்தை இவங்க இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசவுமே அட விடுமா அப்படின்ட்டு உடனே வடிவு மாறிக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேர்த்துக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி வந்துடுது. நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,